ஹலோ எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஒரு டாப் மோஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் எம்பிஏ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எழுதுறாங்க. ஸோ என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1998 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2003 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எப்போ எக்ஸாம் டேட்ஸ் இம்பார்ட்டன்டான டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பேப்பர் பேஸ்டு டெஸ்ட், அதனால ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். 18 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 21 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டே வந்து எக்ஸாம். இந்த செப்டம்பர் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 13 டேஸ் தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து 21 முடியுது. 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்கள் வந்து பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கோர் கம்மியாக வர மாதிரி இருந்ததுன்னா திரும்ப நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 22 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். 25க்குள்ளே நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 28 வந்து எக்ஸாம். ஸோ இந்த மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்ஸ் வந்து எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து 21, அனதர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28. மேட் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இந்த எக்ஸாமில் வந்து என்ன கேட்பாங்க, மேட் டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி இன்கரெக்ட் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மேட் எக்ஸாம்ஸ் வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்ஷன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து தேர்ட் செக்ஷன். ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி. ஸோ ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இதுதான் வந்து டோட்டலாக 5 செக்ஷன்ஸ். ஸோ எப்படி எந்த எக்ஸாம் இருக்கும், ரொம்பவே டஃப்பானு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆவரேஜான எக்ஸாம் தான். ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து சில பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிப்பரேஷன் புக்ஸ் இருக்குது. ஒரு புக் வாங்கி நீங்கள் ஒரு 5 to 10 days வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மேட் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் டிசம்பரில் எக்ஸாம் இருக்கும், அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்கும், அகைன் வந்து மேல எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா கூட ஒரு அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எந்த செக்ஷனில் உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் வருது, எந்த செக்ஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுன்றது இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் கம்மிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலரான கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டு, ஜேட்டு, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா கேட்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரினா ஒரு நிறைய நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரான பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெஸ்ட் பேட்டர்னில் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஒரு 50 மார்க்ஸ் இருக்குன்னா அதில் 30 மார்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸேட் இருக்கும். ஸோ மார்க்கிங் ஸ்கீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டைல் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அண்ட் பர்சன்டைல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பர்சன்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாப் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் பி ஸ்கூல்ஸில் அட்மிஷன் பண்ணோம் அப்படின்னா மேட் எக்ஸாம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.